26/12/2024 சமகால நிகழ்வில் மாஷிதா என்ற பெண்ணின் எலும்புகளின் வாசனை முதல் வானம் வரை வந்ததாக ஒரு ஹதீஸ் சரியானதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது புகாரி 3435 ஹதீஸ் பலமான ஹதீஸ் என்று சொன்னீர்கள். ஆனால் அதே புகாரி ஹதீஸ் பற்றி 5/3/2023 கேள்வி பதிலில் குழந்தை பருவத்தில் மறைவான செய்தியை பேசுவதாக வரும் ஹதீஸ் சரியானதா என்ற கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கும் பொழுது இந்த ஹதீஸ் சரியானது இல்லை என்று சொன்னீர்கள். இது சரியா சரி இல்லையா அப்படின்னு கேட்குறார். அதாவது அந்த மாஷிதாங்கிற ஒரு பெண்ணு சம்பந்தமான ஒரு செய்தி இருக்குல்ல, அதை பற்றி பேசும் பொழுது அந்த செய்தி சரி இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம புகாரியில் வர்ற ஒரு ஹதீஸை மேற்கோளாக காட்டி நம்ம நினைஞ்சிருந்தோம் இது புகாரியில் வர்றதுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு தடவை கேட்கும் பொழுது அந்த புகாரியுடைய ஹதீஸை பற்றி ஒரு கேள்வி வரும் பொழுது அதுவே சரியில்லை அப்படின்னு சொன்னோம். எதுக்காக கேட்டு இது சம்மந்தப்பட்ட அந்த ஹதீஸ் சரியில்லை தான். அது ரெண்டாவது சொன்னோம், அதான் கரெக்டு. அந்த ஜுரைஜ் சம்பவம் என்னங்கிற முதல் வலிக்கிறோம். என்ன வலிக்கிறோம்னு கேட்டால் இது புகாரில் 1206வது ஹதீஸ்லையும் 2482வது ஹதீஸ்லையும் அது மாதிரி 3436வது ஹதீஸ்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜுரைஜின்னு ஒரு ஆள் பெரிய பாதிரியாராம். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சாராம்சம், ஜுரைஜின்னு ஒரு ஆள் ஒரு பெரிய ஒரு ஆசிரமத்தை கட்டி அதில் கடவுளுக்காக வேண்டி யூதராக கிறிஸ்தவராக இருந்திருப்பார். அவன் அந்த காலத்தில் அவங்க தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். தொழுது இஸ்ரவேல் மக்களில் உள்ளவர்ன்றவர் வருது. இஸ்ரவேல் மக்கள் உள்ளவர்னா ஒரு யகுதியாக இருப்பார், இல்லாட்டி நசரானியாக இருப்பார். அவர் தொழுதுகிட்டு இருக்கிறார். அப்போ தொழுதுகிட்டு இருந்தார். அவருடைய அந்த ஆசிரமத்தில் தொழுதுகிட்டு இருந்தாராம். தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா டேய் ஜுரைஜிங்க வான்னு கூப்பிடுச்சான். அவர் நினைஞ்சாருன்னா அம்மா கூப்பிட்டு போகலையாம். தொழுதுகிட்டில் இருக்கிறார், போகக்கூடாதுல. அவர் தொழுது கொண்டு இருக்கும்பொழுது அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னு என்ன செய்யுது, அவர் போக மறுத்துட்டார். அவர் மனசுக்குள்ளே சொன்னாராம், இப்போ நான் அம்மா சொல்ல கேட்குறதா அல்லா சொல்ல கேட்குறதா, அம்மா கூப்பிடுறாங்க நான் அங்கே போகிறதா அல்லது நான் தொழுகையை கண்டினியூ பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போக மாட்டேன்ட்டாராம். மறுபடியும் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா மறுபடியும் வந்தாங்களாம். என்ன செஞ்சாங்களாம், கூப்பிட்டு வரலன்ற உடனே அல்லாட்ட துவா செய்கிறாங்களாம். அந்த அம்மா என்ன துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம இறைவா லா துமித்துஹு ஹத்தா துரிய உஜுகல் மூமிசார், இந்த என்னுடைய மகனுக்கு விபச்சாரிகள் முகத்தில் முழிக்காமல் மூத்து வரக்கூடாது. இந்த ஆள் விபச்சார கேசில் மாட்டி தான் சாவணும் என் மகன். இந்த மகனை தொழுகும் போது கூப்பிடுறாங்க. அந்த அம்மா தொழுகும் போது கூப்பிடும்போது ஒரு மாட்டேங்கிறாரு. உடனே அந்த அம்மா கோவம் பிள்ளைக்கு எதிராக சாபம் போட்டுடுறாங்க. என்ன மாதிரி சாபம், இறைவா இந்த விபச்சாரிகள் மூஞ்சில முழிக்காம இவன் சாவக்கூடாது, விபச்சார பட்டம் வாங்கிட்டு தான் அவன் சாவணும் அப்படின்னு ஒரு பத்வா செஞ்சிடறாங்களாம். செஞ்ச உடனே அப்போ ஒரு அந்த காலத்தில் ஒரு வேலைக்கார பொண்ணு, ஒரு பெண் என்ன செஞ்சாலாம், இந்த ஜுரைஜை மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ண உடனே அவர் அதுக்கு இடம் கொடுக்கலையாம். இது ஒரு அம்மா துவா செஞ்சு தனி விஷயம். துவா செஞ்சதுக்கு பிறகு பிறிதொரு கட்டத்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு வேலைக்கார பொண்ணு, ஏதோ ஒரு பெண், அந்த ஒரு இளம் பெண் என்ன செய்யுதுன்னா இந்த ஜுரைஜை அழகில் மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறாள். அவர் இடம் கொடுக்கலையாம். இடம் கொடுக்கலன்னு அந்த பெண் என்ன செஞ்சான்னு கேட்டால் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் அவன்கிட்ட போய் சல்லாப்பம் பண்ணிட்டா. யாரும் அந்த பொம்பளை பண்ணிட்டு ஒரு பிள்ளையை பெற்றுட்டான். பிள்ளையை பற்றி தப்பான முறையில் கற்பம் உண்டாகி குழந்தையை பெற்றுட்டான். என்ன செஞ்சான்னு கேட்டால் அந்த ஜுரைஜி நம்ம மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதனால இடம் தரல. அதனால் என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த புள்ள ஜுரைஜிக்கு பிறந்தன்னு சொல்லுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பொம்பளை என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி இந்த ஜுரைஜினால தான் எனக்கு இந்த புள்ள பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டானான். உடனே கூட்டமாக திறந்து வந்தாங்களாம். ஒரு பொம்பளை சொல்லும்போது என்ன செஞ்சாங்களாம், உடனே அந்த ஒரு ஆசிரமத்தையெல்லாம் உடைச்சி திட்டி அவரை என்ன பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாராம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு உழு செஞ்சாராம். உழு செஞ்சு தொழுதாராம். தொழுதுட்டு அந்த புள்ள பெற்றிருக்கும்ல, அந்த பொம்பளை பெற்ற குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தைகிட்ட வந்தாராம். குழந்தைகிட்ட என்ன செஞ்சாராம், மண் அபுக்கை ஆகலாம், குழந்தையே உங்கள் வாப்பா யாருன்னு கேட்டாராம். உடனே அந்த குழந்தை சொல்லிச்சான், அந்த ஆடு மேய்க்கிறவன் தான் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே மக்களுக்கு உண்மை விளங்கிருச்சான். விளங்கணும்னு நினைச்சாங்களாம். எல்லாரும் உங்களுடைய தப்பை நாங்கள் நடந்துட்டோம், உங்களுக்கு தங்கத்தாலே ஆசிரமத்தை கட்டித்தர்றோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே. தங்கத்தினால வேணா களிமண்ணில் கட்டி கொடுப்பான்னு அவர் சொன்னார்னு வருது. இது அந்த சம்பவத்திலே சாராம்சம் இதான். இதில் என்ன செய்யணும், அந்த குழந்தையில சிறு வயசில் பேசியவர்கள் என்பதற்கு ஆதாரமாக
இந்த ஹதீஸை நம்ம எடுத்துக்காட்டி இருக்கிறோம். இந்த ஹதீஸை வச்சு இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்புங்கிற ஒரு தலைப்பில் புக் இருக்கும்ல, அதில் கூட இந்த ஹதீஸை போட்டு தாய் தந்தையர்களுடைய துவாவுக்கு பயந்துக்கிறங்க, ஒரு அம்மாக்காரங்க இப்படி துவா செஞ்சதுனால பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பழி அவருக்கு வந்துச்சுன்னெலாம் கூட நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த குழந்தை வளர்ப்பு அந்த அப்பாஸில் எழுதின புக்கு நம்மளாம் உடன்பட்டு எழுதுனது தான். அந்த புக்கில் எடுத்து பார்த்தா கூட என்ன செய்யும், அந்த சம்பவம்லாம் இருக்கும். இப்போ அவர் கேட்கறதுனால நம்ம அதை வளர்க்க வேண்டியிருக்கு, ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ சின்ன வயசில் பேசுனது இந்த குழந்தை பேசிச்சுல, இந்த குழந்தை ஜுரைஜ் மேலே ஒரு பழி சுமத்தப்பட்டு அந்த பழி சுமத்தப்பட்டதனால் பிறந்த குழந்தை வந்து ஜுரைஜுக்குத்தான் பிறந்தது என்று சொல்லி அந்த பெண் சொல்ல, அந்த ஜுரைஜ் வந்து என்ன செய்கிறார், பெரிய மகானில் பெரிய ஞானியாக இருக்கிறனால அவர் என்ன செய்கிறார், அல்லாட்ட துவா செஞ்ச உடனே என்ன செய்யறா, அந்த குழந்தைய பேச வச்சிடறான்ல. அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறார், தம்பி உனக்கு அந்த குழந்தையே உன் தகப்பன் யாரு அப்படின்னு கேட்டவுடனே அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, அந்த ஆடு மேய்க்கிறவன் தான் அப்படின்னு சொல்லி இவரை காப்பாத்திருச்சுங்கிற ஒரு சம்பவம் வருது. இந்த சம்பவம் புகாரில் வந்திருந்தாலும் இவர் தொழுதுகிட்டு இருக்கிறார். தொழுதுகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்து கூப்பிடுறாங்க, இவர் மாட்டேங்கிறார். இதுதான் அடிப்படை தான் அடிப்படை. தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு மாட்டேன்னு சொல்வது குற்றமா? அது தாயை மதிக்காத ஒரு குற்றத்தில் வருமா? நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அம்மா வந்து உங்களை தம்பின்னு கூப்பிடுறாங்க, நீங்கள் தொழுகையில் தானே இருப்பீங்க. உடனே அந்த அம்மா கோவம் வந்து நான் கூப்பிட்டு நீ வரவில்லைன்னு அவங்க சாபம் போடுறாங்கன்னு வைங்க. இந்த சாபம் வந்து அல்லாஹ் ஏற்றுக்குருவானா? இதை இந்த அம்மாவுக்கு என்ன தப்பு செஞ்சார் ஜுரைஜ்? இந்த ஹதீஸின் பிரகாரம் இந்த ஜுரைஜ் வந்து அம்மாவுக்கு செய்கிற கடமையில் என்ன குறை வச்சாரு? தொழுகிற நேரத்தில் வந்து நான் இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கும் போது கூப்பிடாதேன்ற மாதிரி இருந்துட்டார், அவ்வளோதான். எழுத்தும் கூட பேசலை, போக மாட்டேன்ட்டார். அம்மா கூப்பிட்டாங்க, போகலை. அவர் தொழுகை முடிச்சலாம் கொடுத்துருப்பாங்கன்னு இருந்திருப்பார். அவங்க முறையில் என்ன மாதிரி தொழுகை இருந்துச்சோ தெரியல, ஏதோ தொழுகை முடிச்சுட்டு போகலான்ட்டு இருந்திருப்பார். இப்போ நம்ம ஒரு பாயிண்டாக ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து பார்க்கணும். அந்த ஜுரைஜுடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வந்து ஜுரைஜை வந்து கூப்பிடுறாங்கல்ல, கூப்பிடும்போது அவர் தொழுகையில் இருக்கும்போது கூப்பிடு இந்த சம்பவத்தை நீங்கள் சரி காண்றீங்க. அப்போ சரி கண்டீங்கன்னு சொன்னால், இது ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னீங்கன்னா, ரசூல் அதை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் இதன்படி நடக்கிறது தப்பு இல்லைன்னு தானே வரணும். அப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபத்வா இப்போ கேட்குறாங்க, நான் தொழுது கொண்டிருக்கிறேன், அப்போது எங்கள் அம்மா என்னை கூப்பிடுகிறார்கள், நான் வந்து தொழுகையை முறித்து விட்டு எங்கள் அம்மாவுடைய அழைப்பை ஏற்று நான் போகலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் ஃபத்வா கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க? போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஜுரைஜ் போயிருக்காருல்ல, ஜுரைஜுடைய அம்மா கூப்பிட்டோன்னா பெரிய சாபம் விட்டுருக்க, அந்த அம்மா விட்டுருக்க, அது பழிச்சிருக்க அப்படிங்கனால அந்த அம்மா கூப்பிட்டா தொழுகையை முடிக்கலான்னு சொல்லுவீங்களா ஃபத்வா? சொல்ல மாட்டீங்கன்னா அந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கிறவே இல்லை. அப்போ இப்படி தாயுடைய சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல காரியத்தை அவர் செஞ்சிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு இழிவை இந்த அம்மாவுடைய ஒரு கெட்ட துவாவை இல்லை ஏற்றுக்குவானா? ஒரு நல்ல விஷயங்களுக்கு தாயுடைய மனசை புண்படுத்தி இருந்தோம்னா தாயுடைய துவா நமக்கு பழிக்கும். தாயாரை கொடுமைப்படுத்தி இருந்தால் அவங்க எதிராக கையேந்தினாங்கன்னா பழிக்கும். எதிராக கையேந்திரக்கு ஒரு தப்புமே பண்ணலையே, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தானே சரியாக செஞ்சிருக்காரு ஜுரைஜ் என்பவர். அப்படி இருக்கும்பொழுது நீ அதுக்கு என்ன ஒரு அம்மா வந்து இப்படி துவா செய்வாங்களா? அதுவும் இந்த சொல்ல கேட்கலைங்கிறதுக்காக வேண்டி நீ விபச்சார பட்டம் வாங்கித்தான் நீ சாவுவ. எந்த தாயாச்சும் இதை சொல்லுவாங்களா? மகன் சொல்லு கேட்கலைங்கிறதுக்காக வேண்டி. அப்படி ரெண்டாவது பாயிண்ட். முதல் விஷயம், அந்த பையன் ஜுரைஜுங்கிற இந்த சாமியார் மேலே இந்த தப்புமே இல்லை, அந்த மத குரு மேலே என்ன இல்லை. இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறார். தாய் சொன்னாலும் விடமாட்டேன், தொழுகை நான் விடமாட்டேன்னு இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்கிறார் என்பது எழுந்து வழங்குறது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னடா, விட்ட மாட்டாரா? அப்புறம் இந்த தாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு எதிராக துவா செய்கிறாங்க. சொல்லு கேட்கலைங்கிறதுக்காக வேண்டி எந்த ஒரு தாயாவது இவ்வளவு மோசமான ஒரு துவாவை செய்வாங்களா? அதே இப்போ பார்த்தாலும் தாய்க்கு கட்டுப்பட்டு நல்ல ஒரு பிள்ளையா இருக்கிறாரு. மகன் வந்து ஒரு சாமியார் ஆசிரமத்தில் இருக்காருன்னு வருது. ஆசிரமத்தினா ஒரு பாதிரியார் அந்த மாதிரி ஒரு அஜரத்து மாதிரி ஒரு அந்தஸ்தில் இருந்திருக்காரு. நல்ல ஒரு மனிதராக இருந்திருக்காரு. அப்போ எல்லா வேலையும் தாய்க்கு செய்கிற கடமையெல்லாம் செஞ்சிருப்பாரு. ஒரே ஒரு நாள் வரலைங்கிறதுக்காக வேண்டி என் மகன் வந்து என்னவாயிருன்னு விபச்சாரிகளால் விபச்சார பட்டத்தை சுமந்துக்கிட்டு சாவணுமே, விபச்சாரப்பட்டனை சுமக்காம அவன் சாவக்கூடாதுன்னு ஒருத்தர் துவா செய்வாங்களா? அப்படியே செஞ்சாலும் அல்ல அதை ஏற்றுக்குருவானா? அப்படியே செஞ்சாலும் என்னடா இப்போ நல்ல காரியம் செஞ்சாலுக்கு எதிராக அம்மா மாதிரிலாம் துவா செஞ்சாங்கன்னா அப்போ எப்படி இது சரியாக வரணும்? நம்ம நல்ல காரியம் செய்கிறோம். அப்போ ஒரு அம்மா ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான்னு வைங்க, ஒரு காஃபியராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான். அவங்க அம்மா துவா செய்கிறாங்க, நீ வந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு கெட்ட சாவு தான் வருங்கிறாங்க. உடனே அம்மா சொல்ல ஏற்றுக்கிட்டாருல கெட்ட சாவு கொடுத்துருவானா?
அவர் என்ன செஞ்சார்னு தானே பார்க்கணும். அப்போ இந்த அம்மாவுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுற தகுதியில இருக்கவே இல்லை. இந்த அம்மாவுக்கு தான் சாபம் இறங்கணும். தொழுது கொண்டு ஒரு நல்ல மனுஷனை போய் தொழுகை முடிச்சிட்டு வான்னு கூப்பிடுறது தான் அந்த அம்மா தான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்குற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்குது. ஏன்னா அவங்களும் அறிஞ்சவங்களாம் தானே இருப்பாங்க. அவர் ஒரு சாமியாராக இருந்தார்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து பனி இஸ்ராயேல்ல ஒரு ஆளை தான் இருப்பாங்க. அவங்க காலத்தில் முஸ்லீம் உம்மத்தில் ஒரு ஆளை தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், தொழுகண்டா என்ன இபாதத்துனா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம மதத்தில் உள்ள ஒரு விஷயத்தை அவர் செய்கிறாரு, மகன் செய்கிறாரு, நல்ல நல்லது மகனே, நல்ல அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தானே ஒரு தாய் சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நீ எப்படி நான் கூப்பிட்டு நீ வரல, உன்னை வந்து இப்படி தான் வரும்னு சொன்னால் இவங்க நல்லவா இவங்க. அப்போ அந்த மாதிரி துவா செஞ்சாங்க என்பது அந்த துவாவில் ஏற்றுக்குருவானா என்பது ரெண்டாவதாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டி இருக்கிறது. சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தாலேயே இதெல்லாம் வந்து அந்த ஜுரைஜுரைய தாயார் நடந்து கொண்ட விஷயம். தாயார் தான் கண்டனத்துக்குரிய ஆளாக இருக்காங்களே தவிர ஜுரைஜ் என்பவர் மேலே என்ன இல்லை, எந்த ஒரு கண்டனத்துக்குரிய குற்றமும் கிடையாது. அதை விளங்கிக்கிறணும். ஆனால் இது சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கத்துக்காக என்ன செஞ்சது, அந்த எழுத்தில் உள்ள ஒரு ஆக்கத்தை வந்து கட்டுரையை வந்து மெருகேற்றி கூடுதல் விவரத்தோடு அதை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த லிங்கை பாருங்கள், அதில் இருக்கிறது. இதை போய் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறது விளங்க. நம்ம முதல் சொன்னதை திருத்தம் போட்டு அணிஞ்சிருக்கிறோம், அதுலேயே போட்டிருக்கிறோம்.